பிழை தமிழ் வைத்து பிழைப்பு அரசு செய்கிறார். சீமான் புலம்பெயர்ந்த தமிழரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அரசு செய்கிறார் என்கின்ற பொய்யான கேவலமான பரப்புரையை இந்த இலங்கை எம்பி அர்ஜுனா என்கின்ற ஒரு விஷக்கிருமி பரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த 2024க்கு அப்புறம் தான் இந்த ஈழ பிரச்சனையை இவன் பேசலாம். இதுக்கு முன்னாடி இவன் யார் என்னன்னே தெரியாது. 2009க்கு பிறகு இவன் யாருன்னு தெரியுமா? இந்த பிரச்சனைலாம் பேசியிருப்பானா? ஆனால் 2009 தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை இந்த சீமான் தான் மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காரு. இளைஞர் மத்தியில் பெரிய எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த நாய் அவதூறா பொய்யா தமிழினத்துக்கு விரோதமாக செயல்பட்டு உட்காந்துருக்கு. சரி, இவ்வளோ குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறான்ல சீமான் முன்னாடி. அப்போது 2009 காங்கிரஸ் கட்சியோட ஆதரவோட தான் இந்த இலங்கை போர் நடக்குது. முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. பொருளாதார உதவியும் சரி அல்லது ஆயுத உதவிகளும் கொடுத்து நம்ம இனத்தை கொன்று குவிக்கிறதுக்கு மூல காரணமாக அமைஞ்சது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு விஜய் ஆதரவு பெற்று ஆட்சி அமைச்சிருக்காரு. ஏன் அந்த காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்ய முடியாமல் தாவேக கட்சியை ஏன் இன்னைக்கு ஆதரிக்கிறாரு? விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆதரவு கொடுக்குறாரு. இதுக்கு முதலமைச்சர் ஆகிறது முன்னாடி அரசு செஞ்சார்ல ஒரு 2 ஆண்டுகள். அப்போலாம் அவர் பேசினாரா? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிச்சு பேசினார். இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதால நீ போய் இன்னைக்கு நேரில் வாழ்த்து சொல்கிற, சரியா? அப்போது அவங்களோட ஆதரவு பெற்று யார்? காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு பெற்று தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. நீ போய் அவங்களுக்கு கை கொடுக்குற வாழ்த்து சொல்ல போறான்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், பச்சை துரோகம். யார் இந்த இனத்துக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, எந்த அரசு வச்சு செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்ச நீ செயல் செய்கிறன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய விஷயக்கிரமே இன துரோகிங்கிறது நல்லா அம்பலப்படுது.